இந்த சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போறார். ஆமாங்க, உங்களோட ஜென்ம ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு பாதச்சனியா இந்த நடந்துட்டு இருந்த ஜென்ம சனியில ஈவன் ஒரு வேலை இருந்தா கூட அதுல ப்ராப்பரான ரெகக்னேஷன் இல்லாம ப்ராப்பரான. அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம். நான் உங்க லட்சுமி நாராயணன். நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு கும்ப ராசிக்கு இந்த வருட சனி பயிற்சியின் மூலமா ஜென்ம சனி முடிவுக்கு வருது. இந்த ஜென்ம சனியிலிருந்து நீங்க கத்துக்கிட்ட பாடங்கள் நிறைய. அந்த ஜென்ம சனி முடியும் போது உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கறதா இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இது சனி பயிற்சி பலன்கள் கும்ப ராசிக்கு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு 5 பார்ட்டா இருக்க போது, அதாவது கும்பராசிக்காரர்கள் தொழில் மற்றும் வேலையில எந்த மாதிரியான பலன்களை இந்த சனி பயிற்சியின் மூலமா பெறுவாங்க, 2வது பொருளாதாரம், 3வது குடும்பம் மற்றும் திருமணம், இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி இருக்கும், 4வது உடல்நலத்துல எந்த மாதிரியான மாற்றங்கள், கடைசியா தசாபுத்தியின் அடிப்படையில் கும்பராசிக்காரர்கள் பெறக்கூடிய பலன்கள், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு உண்டான டைம் ஸ்டாம்பும் கீழே டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். சொன்னபடியே 2025 மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்குது. இந்த சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போறார். ஆமாங்க, உங்களோட ஜென்ம ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு பாதச்சனியா இந்த சனி பகவான் பயிற்சியாக போறார். கடந்த ஒரு 5 வருடம் மறக்கவே முடியாத ஆண்டுகள் இல்லைங்களா? 2020 24, 25 இந்த மிட் வரைக்கும் இந்த 5 வருடமுமே விரயச்சனி மற்றும் ஜென்மசனி கும்பராசியை போட்டு ரொம்ப துன்புறுத்தி ரொம்ப வருத்தெடுத்து அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்க்கையில சொல்லணும்னா துயரங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா வகையிலுமே வேலை, தொழில், வருமானம், குடும்பம், உடல்நலம், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையுமே எக்கச்சக்க பிரச்சனைகள். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இந்த சனி பயிற்சியில முடிவுக்கு வரப்போகுதுங்க. அதை தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ அதுல முதல் செக்ஷன்ல வேலை அல்லது தொழில கும்பராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சியின் மூலமா அனுபவிக்கக்கூடிய பலன்களை பார்த்துடலாம். இவ்வளவு நாள் நடந்துட்டு இருந்த ஜென்ம சனியில ஈவன் ஒரு வேலை இருந்தா கூட அதுல ப்ராப்பரான ரெகக்னேஷன் இல்லாம, ப்ராப்பரான ஹைக்கு, ப்ரமோஷன், வருமானம் இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஏதோ கமிட்மெண்ட்டுக்காக கும்பராசிக்காரர்கள் அவ்வளவு பேருமே வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஒரு தன்மை, அதாவது ப்ராப்பரான ரெகக்னேஷன் இல்லாத ஒரு தன்மை, உங்களை சாஃப்ட் கார்னர் பண்ணக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த வருட சனி பயிற்சினால முதல்ல உங்களுக்கு கிளியர் ஆகுது. அதுலதான் நீங்க ஃபர்ஸ்ட் நல்ல பலன்களை பெறுவீங்க. அதாவது மற்றவங்களோட ஆதரவை, மற்றவங்களோட அந்த அப்ரிசியேஷனை நீங்க பெற ஆரம்பிப்பீங்க. உங்களோட வேலை வெளியில தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் மிகச்சிறந்த விஷயம். அதே மாதிரி வேலை இல்லாம கஷ்டப்பட்டு வந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருட ஜூன் ஜூலைக்கு அப்புறம், இதை நான் ஏன் ஜூன் ஜூலைக்கு அப்புறம் சொல்றேன் அப்படின்னா, மே மாசம் நடக்கக்கூடிய குரு பயிற்சினால உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆவாரு. அது ஒரு மிகச்சிறந்த பயிற்சி. ஏன்னா அந்த பயிற்சிக்கு அப்புறம் தான் உங்களோட வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கடந்த 5 வருடம் இல்லாத அளவுக்கு வாழ்க்கையில செல்வ செழிப்புகள், புதிய வேலை கிடைக்கிறது, நல்ல வருமானம் வர்றது தொழில, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் தான் கும்பராசிக்காரர்களுக்கு ஒன்னொன்னா கிடைக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் அந்த வேலை கிடைக்கிறத கூட நான் ஜூன் ஜூலைல தான் கிடைக்கும். உடனடியாக அந்த ஏப்ரல் மேலாம் கிடைக்காது அப்படின்னு சொல்ல வரேன். அதனால வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்க ஆசைப்படுறவங்க தாராளமாக தொடங்கலாம். ஆனாலும் ஒரு விஷயத்த நீங்க மனசுல வச்சுக்கணும், இன்னும் 7.5 சனி கம்ப்ளீட்டா முடியல. இப்ப முடிஞ்சிருக்கிறது ஒரு கடுமையான பீரியட், ஜென்மசனி காலகட்டம். ஜென்மசனிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு உச்சி வெயில் மாதிரி. வெயில் அடிக்குது, காலையில வெயில ஓரளவுக்கு சமாளிக்கலாம். சாயங்காலம் வெயில், அதாவது ஒரு 3-3:30 வெயில் கூட நம்ம ஓரளவுக்கு சமாளிக்கலாம். ஆனா உச்சி வெயில சமாளிக்க முடியாது இல்லையா? 12 மணி வெயில். அந்த 12 மணி வெயில் தான் இப்போ நீங்க கடக்குறீங்க. இதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா வெயில் இன்னும் போகல, வெயில் இருக்க தான் செய்யுது. அது 2027 6வது மாசம் வரைக்கும் அந்த 7.5 சனி அப்படிங்கிறது இருக்குது. அதனால வாய்ப்புகள் வரும்போதே யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு புதிய வேலைக்கான ஆஃபர் வருதா, உடனே யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தொழில் தொடங்குற மாதிரி வாய்ப்பு வருதா, அந்த தொழில் நமக்கு நல்லா தெரியுமா, அந்த தொழிலுக்கு உண்டான கரெக்டான மூலதனம் இருக்கா, தாராளமா நீங்க தொடங்கலாம். அந்த வாய்ப்பை இப்பவே கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் தொழில் மற்றும் வேலையில கிடைக்கக்கூடிய பலன்கள். இதுல தொழில்ல இன்னும் எக்ஸ்ட்ராவா என்ன அப்படின்னா, இவ்வளவு நாள் இல்லாத அளவுக்கு வருமானம் நல்லா இருக்கும். அதுதான் மெயின். அது எப்படிங்க 2ல சனி வருது, எப்படி வருமானம் வரும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, அந்த 2ஆம் இடம் யாரோடது? குருவோடது. குரு 2ஆம் அதிபதி 5க்கு உங்க ராசியை பார்க்குற அந்த மே மாசத்துல இருந்தே தொழில்ல நல்ல வருமானம் வர ஆரம்பிக்கும். இது மிகச்சிறந்த விஷயம். உங்க வாழ்க்கையில இனிமேதான் நல்ல ஒரு பொருளாதாரத்தை பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதை நம்ம அப்படி பொருளாதார செக்ஷன்ல கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். அடுத்தது 2வது செக்ஷன்ல சொன்னபடியே பொருளாதாரம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும். சொன்னபடியே இந்த ஏப்ரல் மாசம் நமக்கு சனி பயிற்சி இருந்தா கூட அந்த மே மாசம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி தான் நல்ல
வருமானத்தை அள்ளி கொடுக்கும். காரணம் என்னன்னா, உங்க ராசியையும் குரு பார்ப்பாரு, உங்க ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தையும் குரு பார்ப்பார். அது ஒரு மிகச்சிறந்த விஷயம். அதனால நீண்ட நாள் வராத பணங்கள், கவர்மெண்ட்ல இருந்து வர வேண்டிய பணங்கள், இந்த பென்ஷன் தொகைகள், அதே மாதிரி பரம்பரை சொத்து வகைகள்ல இருந்துட்டு வந்த வில்லங்கங்கள், இது எல்லாமே 2025 ஜூன் ஜூலைக்கு அப்புறம் ஒன்னா சரியாக ஆரம்பிக்கும். இருந்தாலும் இந்த 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால சில விரயங்களும் ஆகும். அதையும் மனசுல வச்சுக்கோங்க. அதை சுப விரயமா மாத்திக்கிறது நம்மளோட புத்திசாலித்தனம். சுப விரயம் அப்படின்னா கார் வாங்குறது, வீடு வாங்குறது அந்த மாதிரி கிடையாது. நிறைய ஏழைகளுக்கு தான தர்மம் பண்றது, அதுதான் சுப செலவு. அல்லது சுப காரிய செலவாக கூட இருக்கலாம். வீட்டில் ஒரு திருமணம் நடக்கலாம், குழந்தை பிறக்கலாம், அதுக்கு விசேஷங்கள், சுப காரியம், சந்தோஷமா ஒரு விஷயத்தை நம்ம செய்யக்கூடிய செலவு எல்லாமே சுப விரயங்கள் தான். அதன் அடிப்படையில் சுப விரயங்கள் நிறைய ஏற்படுங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க. மற்றபடி 2023-24 கம்பேர் பண்ணும்போது இந்த 25ல பாதியிலிருந்து, அதாவது ஜூன் ஜூலைல இருந்தே உங்களோட பொருளாதாரம் நல்லா இருக்கும். நல்லபடியா செலவு பண்ணுவீங்க. ₹1 கிடைச்சிட்டு இருந்த இடத்துல ₹2 கிடைக்க ஆரம்பிக்கும். இதுதான் கான்செப்ட். இதுதான் பொருளாதார அடிப்படையில் கும்பராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சியில அடைய போற பலன்கள். 3வது குடும்பம் மற்றும் திருமணம். இது எப்படி இருக்கும்? 2ஆம் இடத்துக்கு சனி வராரு. முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்துல வார்த்தைகள்ல ரொம்ப கவனம் செலுத்தணும். கம்யூனிகேஷன் பிரச்சனைகள் நிறைய வரும். ஆனா ஜென்ம சனியில இருந்துட்டு வந்த குழப்பம் இருக்காது. இந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஜென்ம சனி அப்படிங்கிறது நம்மளோட மூளையில உட்கார்ந்து வேலை செய்யறது அப்படின்னு எடுத்துக்கலாம். பாதச்சனி அப்படிங்கிறது, அதாவது இந்த 2ஆம் இடத்து சனி அப்படிங்கிறது நம்மளோட வார்த்தைகள்ல அமர்ந்து வேலை செய்யறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜென்ம சனியில நம்ம சிந்திக்கிறதே முரண்பாடா இருக்கும். நம்மளால சரியான ஒரு விஷயத்தை சிந்திச்சிருக்கவே முடியாது. அப்போ நம்மளோட வார்த்தைகள், நம்மளோட செயல்கள் எல்லாத்துலயுமே முரண்பாடு உண்டாயிருக்கும். ஆனா இந்த ஜென்ம சனி முடிஞ்சு இந்த 2ஆம் இடத்துக்கு சனி வரக்கூடிய காலகட்டம் நம்ம சரியா சிந்திப்போம், சரியா நம்மளால யூகிக்க முடியும். நம்ம மூளை அந்த இடத்துல ஃப்ரீ ஆயிருது. ஆனா வார்த்தைகள்ல சங்கடங்கள் ஏற்படும். அந்த மூளையை கன்வே பண்றத வார்த்தையால கேட்ச் பண்ண முடியாது. இதுதான் அங்க விஷயம். அதனால முடிஞ்ச அளவுக்கு அமைதியா போயிருங்க. முடிஞ்ச அளவுக்கு முரண்பாடுகள் இல்லாத ஒரு லைஃபை பார்க்க பாருங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்ல வரேன். அதனால குடும்பத்துல முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள்ல தலையிடாம இருக்கிறதே நல்லது. அமைதியா போயிருங்க. யாரும் வம்புக்கு வந்தா கூட நீங்க பேசாம பெருசா வம்பை நம்ம வளர்க்காம போயிடுறது நல்லது. யாரையும் பெருசா விமர்சனம் பண்ண வேண்டாம். சொந்தக்காரங்க, மனைவி, குழந்தைங்க யாரையுமே அவங்கவுங்க என்ன செய்யணுமோ, அவங்கவுங்களுக்கு என்ன செய்யணுமோ நம்மளோட கடமைகளை மட்டும் செஞ்சுட்டு அமைதியா இந்த இடத்துல இருந்துறது நல்லது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகுமா? கண்டிப்பா ஆகும். 2025 ஜூன்ல இருந்து 2026 ஜூனுக்குள்ள. ஏன்னா அந்த நேரத்துல 5ஆம் இடத்துக்கு குரு வராரு. இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அந்த நேரத்தில் அது வியாழ நோக்குன்னு நம்ம சொல்லுவோம். அந்த வியாழ நோக்கு வரும்போது நிறைய பேருக்கு திருமணம் ஆகும். கும்பராசிக்காரர்களுக்கும் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி திருமணமாகி ஏதாவது பிரச்சனைகள், ஏன்னா நிறைய பிரச்சனைகள்ல இதுவும் ஒன்று, கணவன் மனைவி பிரச்சனைகளும் அந்த ஜென்மசனி காலகட்டத்தில் வந்திருக்கும். ஸோ அந்த ஜென்மசனி காலகட்டத்தில் வந்த கணவன் மனைவி பிரச்சனைகளை உட்கார்ந்து பேசி தீர்க்கிறதுக்கான ஒரு சரியான நேரமாகவும் இந்த 2025 ஜூன்ல இருந்து 2026 ஜூன் அப்படிங்கிறது அமையுது. இதுதான் குடும்பம் மற்றும் திருமணம் பற்றிய இந்த 2025 சனி பயிற்சிக்கான கும்பராசிக்கான பலன்கள். அடுத்தது கடைசியா உடல்நலம். உடல்நலத்துல மேஜரான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நீங்க ஒரு விஷயத்துல இந்த 2025 சனி பயிற்சியில ஒரு பெரிய நல்ல பலன்களை அனுபவிக்கீங்க, ராஜயோக பலன் அப்படின்னா அது அந்த உடல் நலத்துல தான். ஏன்னா சனி பகவான் மெயினா கொடுக்கறதே உடல்நல பிரச்சனைகள் தான். இந்த உடல் நலத்துல நம்ம மனநலத்தையும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே பிரச்சனைகளா இருந்துச்சு கடந்த ஒரு 3 வருடம். அந்த மனநலம் மற்றும் உடல் நலத்திலிருந்து மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட், மேஜர் ரெக்கவரி அப்படிங்கிறது இந்த சனி பயிற்சியின் மூலமா உங்களுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி வயதானவர்கள், நீண்ட கால நோயில இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே புதிய மருந்துகள், புதிய மருத்துவம் கை கொடுக்கும். ஏதோ ஒரு மிராக்கிள் மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்லி இந்த மருத்துவரை பார்த்தோம், அந்த மருத்துவரை பார்த்தோம்னு பார்த்து ஈஸியா அந்த நோய் குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருட மத்தியில இருந்து இருக்கு. அதாவது ஜூன் ஜூலைல இருந்து இருக்கு. டெஃபினட்டா நீங்க நோயில பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா எந்த கவலையும் பட வேண்டாம். உங்களுக்கு நோய் குணமடைகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி ஒரு அற்புதமான ராஜயோக பலன்களை தான் கொடுக்குது. நீண்ட நாள் நோய் பிரச்சனைகள், சின்ன சின்ன உடல் உபாதைகள், தூக்கமின்மை, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இந்த மாதிரியான மைல்டான விஷயங்கள் கூட ஈஸியா நமக்கு இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதாங்க மனசு ஒரு குதூகலமா மாறிடும். அதுதான் இயல்பா ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் ஏன் வருது? செஞ்ச வேலையவே நம்ம திரும்ப திரும்ப செய்யும் போது, அல்லது நமக்கு ரொம்ப தெரிஞ்ச வேலை நம்மளை 4-5 அட்டெம்ப்ட், அதாவது திரும்ப திரும்ப அதை செஞ்சா கூட அது வெற்றி அடையாத போது தான் நமக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்லாம் வருது. இனிமே எடுக்கிற காரியங்கள் ஒன்னொன்னா கைகூடும் போது நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனுக்கான வேலையே இல்லாம போயிருது. அதுதான் அங்க விஷயம். அதுதான் மனசு குதூகலமாயிரும். நிறைய சுற்றுலாக்கள் போவீங்க, நண்பர்களோட நிறைய என்ஜாய் பண்ணுவீங்க, குடும்பத்தோட நல்ல அந்த ஃபேமிலி டைம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த சனி பயிற்சியின் மூலமா கும்பராசிகளுக்கு இருக்கிறதுனால உடல் நலத்துல மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதனால பெருசா கவலைப்பட வேண்டாம். கடைசியா தசாபுத்தியின் அடிப்படையில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி தான் உங்களோட தசை என்னங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கணும். அந்த தசை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு
இந்த சார்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கும்பராசியில மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நேரா உங்களோட வயதுக்கு நேரா என்ன தசை இருக்குதோ அதுதான் இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. அந்த தசையின் அடிப்படையில் நீங்க உங்களோட சனி பயிற்சி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ அடுத்த ஸ்லைட்ல அதில் தெரியுது பாருங்க. நன்மை கிடைக்கும் அளவு அப்படின்னு இருக்கும். அந்த நன்மை கிடைக்கும் அளவுக்கு நேரா உங்களோட தசை என்ன நடக்குன்னு பாருங்க. அதுல 3 வேரியன்ட் இருக்கும். அதாவது நன்மை, மத்தியமம், தீமை, இந்த 3 கேட்டகரியில ஒவ்வொன்றிலையும் 3 வேரியன்ட் இருக்கும். இதுல ஒரு சர்டன் தசை, அந்த தசை என்ன சுபகிரக பார்வை பெற்றிருக்குதா, பாபகிரக பார்வை பெற்றிருக்குதா, அல்லது எந்த கிரகத்தோட பார்வையும் இல்லையா அப்படிங்கிறதின் அடிப்படையில் ஒரு மார்க் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த மார்க்கின் அடிப்படையில் உங்களோட தசை இந்த சனி பயிற்சியில் வேலை செய்யும். ஓவராலாவே எல்லாருக்குமே நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் சில திசைகள் நடக்கிறவர்கள் தூரதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. அவங்களுக்கு தான் 0% நன்மை கிடைக்கும் இருக்கும். அவங்களுக்கு இயல்பாகவே லக்னத்துக்கு மோசமான திசைகள் நடக்கு, அதனால தான் அந்த பிரச்சனை இருக்குது. ஆனாலும் அதுக்கான சில பரிகாரங்களையும் சொல்றேன். முதல் பரிகாரம் என்ன அப்படின்னா உங்களோட குலதெய்வ வழிபாடு. இதை நீங்க உங்களோட நட்சத்திர நாள் அன்னைக்கு, மாதம் உங்களோட நட்சத்திர நாள் வரும். அந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு குடும்பத்தோட போய் அந்த குலதெய்வத்தை வணங்கிட்டு வாங்க. நாங்க வெளிநாட்டில் இருக்கோம், ரொம்ப தூரமா இருக்கோம், குலதெய்வம் ரொம்ப தூரத்தில் இருக்கு அப்படிலாம் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அந்த குலதெய்வத்தோட இமேஜையோ இல்ல ஐடலையோ வாங்கி உங்க பூஜை அறையில வச்சியும் வழிபடலாம். குறிப்பிட்ட அந்த உங்க நட்சத்திர நாள் வரும்போது ஒரு சிறப்பு பூஜை மாதிரி பண்ணி ஒரு நைவேத்தியம் படைச்சு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். இதுவும் ஒரு அற்புதமான ஒரு வழி. அடுத்தது தான தர்மம். இந்த தான தர்மத்தை எல்லாருமே நம்ம லேசா எடுத்துக்கிறோம். இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்லும்போது ரொம்ப பயபக்தியோட நம்ம போறோம். ஆனா தான தர்மம் பண்றது மட்டும் நம்ம அந்த அளவுக்கு பயபக்தியோட பண்றது இல்லை. இது என்னையும் சேர்த்து தான். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட அண்டர்லேயிங் வேல்யூ அப்படிங்கிறது தெரியாது நமக்கு தான் அங்க விஷயம். ஆனா கடவுளே எப்படி அப்படின்னா நம்ம எப்படி கடவுள்ங்கிறத டிஃபைன் பண்ணுவோம். அவர் எல்லார்ட்டையும் கருணையா இருக்கணும். முதல்ல எல்லாருக்கும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யணும். இது ரெண்டாவது. மூணாவது என்னன்னா அவர் உலக நன்மைக்காக அவர் இருக்கணும். பாருங்களேன், எல்லாத்துலயுமே பொதுநலம் கலந்த ஒரு சக்தியையோ ஒரு நபரையோ தான் நம்ம கடவுள்னு சொல்றோம். கடவுளோட அல்டிமேட் டெஃபினிஷன் இதுதான். இது போக வேற எதுவும் இருந்துச்சாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்படிப்பட்ட கடவுள் வெறும் தன்னை கோயில்ல தரிசிக்கிறதையும் தன்னை கோயில்ல மாலை போட்டு பூ போட்டு ஆராதிக்கிறதையும் மட்டுமா விரும்புவாரு? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா இல்லையா? தன்னை போலவே கடவுள் தன்மையோட யாரு பிறருக்கு உதவி செய்யறார்களோ அவங்கள தன்னோட நண்பராகவோ தனக்கு ரொம்ப பிடித்தமானவராகவோ அந்த கடவுள் நினைக்கிறாரு. தான் மூல நூட்கள் சொல்கின்றன. மூல நூட்கள் என்ன சொல்லுது? முடிஞ்ச அளவுக்கு நீங்க தான தர்மம் பண்ணும்போது நீங்க கடவுளுக்கு நெருக்கமாகறீங்க. அததான் சில நூட்கள் கடவுள் அன்பு வடிவினன் அப்படின்னு சொல்றாங்க. அன்பே சிவம் இதெல்லாம் சொல்றது கூட அதுதான். அன்பு தான் எல்லாமே இல்லைங்களா? எவ்வளவுதான் நம்ம பூஜை புனஸ்காரங்கள் மாலை மரியாதை கீர்த்தனைகள் எல்லாம் பண்ணா கூட எண்ட் ஆஃப் த டே அன்பு தான் எல்லா பரிணாமங்கள்லையும் எல்லா உலகங்கள்லையும் ஒரு கரன்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்தியாவில் ரூபாய் கரன்சினா அமெரிக்காவில் டாலர் கரன்சி. ஆனா பிரபஞ்சம் முழுதும் கரன்சி ஒன்று இருக்குது அப்படின்னா அது அன்பு மட்டும்தான், தூய அன்பு. ஸோ அதை தான் ஜீவகாருண்யம்னு நம்ம வள்ளலார் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி அந்த தான தர்மத்தை நீங்க எந்த அளவுக்கு முன்னெடுத்து உங்க வாழ்க்கையில கொண்டு போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில இந்த 7.5 சனி அஷ்டமத்து சனி ரொம்ப தீய தசைகள் எதுவுமே கிட்ட அண்டாது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றதுக்கு எதுக்காகனா சனிக்கிழமை தோறும் நீங்க தான தர்மம் பண்ணீங்க அப்படின்னா வரக்கூடிய இந்த பாதச்சனியோட பிரச்சனைகளையும் மேஜரா நீங்க தடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏழைகள், வயசானவங்க, ஊனமுற்றோர்கள், தொழுநோயாளிகள் இவங்கெல்லாம் சனியோட காரத்துவம் பெற்ற நபர்கள். இவங்களுக்கு உங்களால முடிஞ்ச தான தர்மங்களை சனிக்கிழமை தோறும் பண்ணிட்டு வாங்க. ஒரு மினிமம் ஒரு 5 பேருக்கோ 10 பேருக்கோ உங்களால முடிஞ்ச சாப்பாடோ துணிமணியோ அவங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் என்னை நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.